Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். It's me Ashwini and welcome to Achu Vlogs. இன்னைக்கு இந்த vlogல வந்து Amazon and Meeshoல இருந்து kitchen products வாங்குனத பார்க்க போறீங்க. So first நான் வாங்குனது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் மேக்கர் தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது வாங்கின பிறகு தான் தெரிஞ்சது. நிஜமாவே பாத்தீங்கன்னா நம்ம பாலை வந்து நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு இதுல வந்து நம்ம திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சிட்டோம்னா பன்னீர் ஷேப்ல சூப்பரா வந்துருது. அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். வெளியே வாங்குறது பாத்தீங்கன்னா எப்படியோ 125 rupees மேல தான் ஆகுது. அதுக்கு 2 பால் வாங்கி பண்ணா நமக்கு கிட்டத்தட்ட 500 grams அளவு பன்னீர் வந்து நமக்கு வந்துருது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்க்ரீன்ல பார்த்துருப்பீங்க, 499 rupees. ஸோ இதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பன்னீர் மேக்கர் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லலாம். செகண்ட், சம்மருக்காக நான் வாங்கினது இந்த பாப்சிக்கல் மாடல்ஸ் தான். ஸோ இது நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம்லாம் இருக்கும்ல, வாட்டர்மெலன், மேங்கோ, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சம்மரே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஐ மீன் இந்த மே மந்தே வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் இன்கேஸ் ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135 rupees தான். பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக்கில் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ்க்கெல்லாம் வீட்டிலே வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 135 rupeesக்கு ஒருத்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வைப்போம்ல, ஸோ நட் கட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் 85 rupeesக்கு தாராளமாக வாங்கலாம். ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஏதாவது டெசர்ட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்மூத்தி பண்ணுறோம், அது மேலே வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி கட்டரில் நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லைசஸாக சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸை நம்ம மேலே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு ஆட் பண்ணும்போது பார்க்கவும் இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே நட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது பாலில் கலந்து கூட கொடுக்கலாம், நட்ஸ் வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 85 rupeesக்கு வர்த்தான ப்ராடக்ட். அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நம்ம ஓட்ஸ் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து வைப்போம்ல, ஸோ அதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா ஈஸியாக கட்டாயி வந்துடுது அண்ட் ரொம்பவே ஸ்லைசஸ் வந்து மெலிஸாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து இது கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல் இல்லை, பட் இது பர்சனலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து அந்த சிலிக்கான் ஃபேஸ் ரோலர் சொல்லுவாங்கள்ல, ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து இதில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் ஊற்றி வச்சுட்டு இதில் ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து ரப் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து நல்லா ஆகும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். 49 rupeesக்கு நல்ல ஒரு டீலாக இருந்தது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்ட். இது வந்து அந்த சிங்க் ஏரியாவில் வைக்கிற ஒரு ப்ராடக்ட். நம்ம வந்து அந்த டிஷ் வாஷர் எல்லாம் வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு நார்மலாக ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி அப்படியே வச்சுருப்போம்ல, ஸோ அதுக்கு பதிலாக இதில் வந்து ஊற்றிட்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம அழகாக அந்த ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 61 rupees தான். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா 100 rupees, கரெக்டாக 100 and 100 above இருந்தது. மீஷோவில் நல்ல ஆஃபரில் வந்து 61 rupeesக்கு கிடச்சிது. ஸோ அதனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். இது வந்து ஒரு ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், பை 1 get 1 ஃப்ரீயில் வாங்கினேன். ஆல்ரெடி ஒன்று அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். இது வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 things வந்து ஒரே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலப்பட்டியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஒரு ரேக்குக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பூனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம நட்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீல் பிளானர். ஸோ இப்போ நம்ம வந்து வீக்குக்கு நம்ம மீல் பிளான் பண்ணி வைக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஒர்க்கிங் உமனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீல் பிளானர் இருக்கிறது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மீல் பிளானரை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அழகாக இது வந்து ஒட்டி வச்சிடலாம். இது வந்து ஒரு மேக்னெட்டிக்
இதுதான். ஸோ அந்த மேக்னெட் வந்து அழகாக ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ மண்டே என்ன பண்ணலாம், டியூஸ்டே என்ன பண்ணலான்றத வீக் ப்ரையரே நம்ம பிளான் பண்ணி இதில் எழுதி வச்சிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த திங்ஸ் வந்து இருக்கான்றது இங்கே நோட் பண்ணி வச்சிட்டோம்னா அழகாக அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து வாங்கி வச்சுட்டு அது டே பை டே நம்ம அதை பார்த்து வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ மீல் பிளானர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங். இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த டஸ்டரும் அது கூட 2 மார்க்கரும் வருது. ஸோ நம்ம இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம எழுதும்போது அதை வந்து அழிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. ஒர்க்கிங் உமனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ அழகாக இது வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மேக்னெட்டிக்காக வச்சுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்டரும் கூட வச்சிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், ஐ மீன் மண்டே என்ன பண்ண போகிறோம், டியூஸ்டே என்ன பண்ண போகிறோன்றத ப்ரையராகவே பிளான் பண்ணி இதில் எழுதிட்டோன்னா இதை பார்த்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னதான் பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து எப்போவுமே இருக்காது. லேடிஸ்க்கு எப்போவுமே ஒரு டென்ஷன் இருக்கும், இன்றைக்கி என்ன சமைக்கிறது, இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணுறது, நைட் என்ன டின்னர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஸோ இந்த மீல் பிளானர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எழுதி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு சமைச்சிடலாம். அழிக்கும் போது அழகாக அந்த டஸ்டர் வச்சு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நெக்ஸ்ட் வீக் கூட எழுதிக்கலாம். ஸோ எந்த ஒரு மார்க்ஸும் இருக்காது. இதோட ப்ரைஸ் வந்து 498 rupees. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அது நான் வாங்கினது அமேசானில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரெயினர்னு சொல்லலாம். நம்ம வந்து அரிசி வாஷ் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 55 rupeesக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம அழகாக அரிசியை வாஷ் பண்ணி அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இல்லை எந்த மாதிரி இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் கூட அப்படியே அழகாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சு எடுத்து வைப்போம்ல மீல் ப்ரிப் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கூட இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தது. அதனால் இதையும் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பெரிய பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும், பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். வர்த்தான ப்ராடக்ட். நிஜமாகவே நான் நினச்சி பார்க்கல இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. வாங்கும்போது ஒரு தயக்கத்தோடு தான் வாங்கினேன், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. 444 rupeesக்கு 12 கண்டெய்னர்ஸ், ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இதோட கெப்பாசிட்டி வந்து 500 ml வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நல்லாவே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் இந்த க்ராசரிஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 12 கண்டெய்னர்ஸில் அழகாக என்னென்ன தேவையோ மசாலாஸ், அப்படி இல்லைன்னா பருப்புகள், அப்படி இல்லைன்னா என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. பிளாக் கலர் லிட் கொடுத்தனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்றதுனால வெளியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது கூட ஈஸியாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு 444 rupeesக்கு நல்ல ஒரு டீலாக இருந்துச்சு. அதனால் இதுவும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் வந்து வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜிப்லாக் கவர்ஸ் தான். ஸோ வெஜிடபிள்ஸ் என்ன தான் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரமாக அழுகி போயிடுது. ஸோ ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்கு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாள் வருது, கிட்டத்தட்ட கெட்டு போகாமலே இருக்குது. 1 week வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 rupeesக்கு அமேசானில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கூட இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் கூட இதில் போட்டு வைக்கலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமலே தான் இருக்குது. நானும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஜிப்லாக் கவர்ஸ் டோட்டலி 15 கவர்ஸ் வருது. ஸோ தாராளமாக நம்ம வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்பவே கிச்சனுக்கு எசென்ஷியலான ப்ராடக்ட்னு சொல்லலாம், ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர், மேலே வந்து பிளாஸ்டிக் நாசலோட வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 299 rupees. ஸோ இது வந்து நம்ம ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம் கிச்சனுக்கு. அண்ட் தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. ஸோ தேவையான ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே
வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அமேசான் அண்ட் மீஷோவில் வாங்கினது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிலோ 500 தான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவும் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.